வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணுங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய்விட்டுருங்க. அதனால கண் பார்வைக்கு கூடுதலாக ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ அப்படி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், குறிப்பாக இந்த ஒரு பழம் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம்னா அது எந்த பழம் அப்படின்னா தெரிஞ்சுக்குவோம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு AMD டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுகிறதுங்க. அதே சமயம் தினசரி உணவுகளில் நம்ம சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நாம் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். அப்போ சிட்ரஸ் பழங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தினமும் நீங்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குங்க. குறிப்பாக பாதாம் பருப்புல பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குதுங்க. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் அந்த புரதத்தை பாதாம் பருப்பு வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடையாமல் முன்னாடியே நமக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்தை நம்ம விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குங்க. அது போல தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு. மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்துக்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய அந்த செல் பரவல்களை உங்களுக்கு எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை உங்களுக்கு குறைக்குங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லுமே பாதாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா பாதாம் பருப்பினுடைய ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும். மருத்துவ நன்மைகளுமே உங்களுக்கு விரைவாக கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அதுக்காக நீங்கள் தினமும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு 3லிருந்து 5, 5லிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 12 இது மாதிரி இந்த அளவுகளில் நீங்கள் பாதாம் பருப்பு உங்களுடைய உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்குங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. ஸோ இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால் நீங்கள் கேரட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குங்க. ஸோ இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கேரட்டில் இருக்குங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்குங்க. கேரட் நீங்கள் சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றதா சிறந்ததுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலும் இது சாலட் ஆகும், ஜூஸ் ஆகும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இதை காட்டிலும் நீங்கள் கேரட் சமைத்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு ஆரோக்கியம். கேரட் சமைத்து சாப்பிடும்போது தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக நம்மளுடைய உடலுக்கு உறிஞ்சப்படும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் தெரிஞ்சுக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இந்த பச்சை இலை காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா லூடின் இருக்குங்க. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேட்டரி. ஸோ இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கிறதோடு குறிப்பாக கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு தடுக்குங்க. கேழ்கீரை, முட்டைக்கோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான உங்களுடைய கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முழு தானியங்களும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்போதுமே நல்லதுங்க. ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி
ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகள் விட குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடியது. ஸோ இது தவிர முழு தானியங்களில் இந்த விட்டமின் ஏ, விட்டமின் ஜிங்க்கு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாசின் சத்தெல்லாம் இருக்குங்க. ஸோ இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்மளால் வந்து குறைக்க முடியும். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்மளுடைய அந்த கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு நம்ம மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ அசைவ உணவுகள் ஏதாவது எடுத்துக்கொள்ளும் போதே கண் பார்வை திறன் கூர்மை அடையுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மீன் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க. ஸோ இது வந்து வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. டியூனா மீன், சால்மன் மீன், கானாங்கிழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்களில் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறது மிக முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அப்போ அதிகப்படியாகலாம் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னா அதிகப்படியாகலாம் எண்ணெயெல்லாம் நீங்கள் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் 2 தடவை மீன் எடுத்துக்கொள்ளும் போது அந்த மீன்கள் உங்களுடைய கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்தும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டை உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் முட்டை எடுத்துக்கிறீங்கன்னா எப்போதுமே வந்து அவித்த முட்டைகள் அதை நீங்கள் சாப்பிட்றது தான் வந்து நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆவியில் வேக வைத்து அவித்த முட்டை அதுதான் உங்களுக்கு வந்து நல்லது. அதை விட்டுட்டு ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, இது எதுவுமே உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் மார்னிங் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்குவீங்க. இது ஓகேவான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஓகே கிடையாதுங்க. முட்டையை நீங்கள் அவித்து எடுத்துக்கொள்வது மட்டும் தான் நல்லது. முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்குங்க. ஸோ முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உணவுகளில் நீங்கள் அவித்த முட்டைகள் அதையுமே நீங்கள் 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகள் நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கண் பார்வை திறன் வந்து நமக்கு கூர்மையாக இருக்குங்க. ஸோ நம்முடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள்ங்க. இந்த கண்கள் இல்லாவிட்டால் நம்மால் எந்த ஒரு வழக்கமான வேலையுமே செய்ய முடியாதுன்றதான் உண்மை. ஸோ இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்ஸ்கள் அதை அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் வந்து அதிகரிச்சுட்டே வரும். ஸோ இது இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதாவது கண்களில் ப்ரெஷரை வந்து உங்களுக்கு கொடுக்கும், அழுத்தத்தை அதிகரித்து கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி வீக் ஆக்கிடும். ஸோ அதனால் இது சரி செய்கிறதுக்கு கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகள் எடுத்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.